சுற்றி வளைக்கப்பட்ட பெரிய கருப்பு நாட்கள். தாவேக்க வேட்பாளருக்கு அரணாக நின்ற திருமாரஞ்சி நுனி இலையில் தப்பித்த பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டசபை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை கடைசி நிமிடம் வரை உச்சக்கட்ட பரபரப்பில் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் மற்றும் திமுக வேட்பாளர் இருவருக்கும் இடையிலான போட்டி மிக கடுமையாக இருந்தது. கடைசி சுற்றுக்கு முதல் சுற்றின் போது 30 வாக்குகள் முன்னிலை பெற்று வந்த திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் இறுதி சுற்றின் முடிவில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதில் பாஜக சார்பில் போட்டியிட்ட திருமாரஞ்சி சுமார் 30,000 வாக்குகள் பெற்று 3வது இடத்தை பிடித்தார். இந்த நிலையில் கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்து தாவேக்க வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக நடந்த பரபரப்பு சம்பவம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இறுதி சுற்று முடிந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக்க வேட்பாளர் வெற்றி பெற்ற நிலையில் பெரிய கருப்பன் ஆட்கள் அறிவிப்பை வெளியிடாமல் தடுத்து வைத்திருந்தனர். 2009 ஃபார்முலாவை கையில் எடுக்க தொடங்கினார்கள். அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ப. சிதம்பரம் தோல்வியடைந்து விட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்பு அடுத்த சில நிமிடங்களில் ப. சிதம்பரம் வெற்றி பெற்றார் என்ற அறிவிப்பு வெளியானது. அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கும் திட்டத்தில் பெரிய கருப்பன் ஆட்கள் கூச்சலிட அங்கே தனி ஒருவனாக சிக்கிக் கொண்டிருந்தார் தாவேக்க வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி. இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் அங்கே இருந்த பாஜக திருப்பத்தூர் சட்டமன்ற பொறுப்பாளர் மேப்பல் சக்தி உடனே பாஜக வேட்பாளர் திருமாரஞ்சிக்கு தகவல் கொடுத்து உடனே வாக்கு என்னும் இடத்திற்கு வரவழைத்துள்ளார். மாலை 5 மணிக்கு திருமாரஞ்சி வாக்கு என்னும் இடத்திற்கு என்ட்ரி கொடுத்த போது தாவேக்க வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதியை சுற்றி திமுகவினர் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். தாவேக்க வெற்றியை டிக்ளேர் செய்யக்கூடாது என திமுகவினர் கூச்சலிட உடனே அதிகாரிகளிடம் பாஜக வேட்பாளர் நான் சொல்கிறேன், தாவேக்க வேட்பாளர் வெற்றியை டிக்ளேர் செய்யுங்கள் என திருமாரஞ்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வாக்கு எண்ணும் இடத்திற்கு வருகிறார். அவரும் திமுக தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வாக்கு எண்ணும் இடத்திற்கு வெளியே பெரிய கருப்பனுக்கு ஆதரவாக வெளியூரில் இருந்து ஆட்களும் காரில் வந்து இறங்கி இருக்கிறார்கள். அதில் சிலர் தாவேக்க வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்தால் இடைத்தேர்தல் நடக்கும், அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் தாவேக்க வேட்பாளருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த பரபரப்புக்கு மத்தியில் தாவேக்க வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதிக்கு தோளோடு தோளாக நின்று ஒரு தேசிய கட்சியின் வேட்பாளர் நான் தாவேக்க வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் சேதுபதி வெற்றியை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று டிக்ளேர் செய்யுங்கள் என திருமாரஞ்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதன் பின்பே நள்ளிரவில் திருப்பத்தூர் தொகுதி தாவேக்க வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெளியே வந்த திருமாரஞ்சியை அங்கே இருந்த தாவேக்க வேட்பாளர் உட்பட மற்ற தாவேக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் நன்றி தெரிவித்து வெற்றியை பகிர்ந்து கொண்டனர்.